ஒரு நிமிஷம். உன்னை முதல் தடவை பார்த்தப்போ உன் கூட வாழணும்னு தோணுச்சு. நான் ரெண்டாவது தடவை பார்த்தப்போ தங்கச்சி பிடிச்சிருந்தது. முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்த. ரெண்டாவது தடவை பார்க்கும்போது நீ ரொம்ப பேசிட்டே இருக்கணும் போல இருந்தது. மூணாவது தடவை நான் பார்க்கும்போது உன்னை தொட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாவே எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் கருங்குளம் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா நீ எனக்காக இறங்கி வரணும். உனக்கா ரொம்ப நாள் காத்திருந்து வயசாயிடுச்சு அவனுக்கு ஏஞ்சல். இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். மூணாவட்டி பார்க்கும்போது நீ உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. எப்போ நான் உன்னை கட்டி பிடிச்சனோ அதுல இருந்து என் லைஃப் உன்னோட வாழணும் போல இருந்துச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. ஹே மோனிஷா, உன்னை நான் பார்த்தப்போ ஏஞ்சல் ஒரு நிமிஷம். உன்னை முதல் தடவை பார்த்தப்போ உன்னை கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டியே கண்டுபிடிக்கிறது. டேய் என்ன அர்த்தம் பண்றேன்? ஏஞ்சல் ஒரு நிமிஷம். என் மனசுல பட்டதை அப்படியே நான் சொல்லிடுறேன். உன்னை நான் முத தடவை பார்த்தப்ப நீ அழகா தெரிஞ்ச. இங்க வந்த யாரும் இப்படி அழகா புகழ்ந்ததே இல்ல. தேர்ட் டைம் ஒன்று பார்க்கும்போது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கணும்னு தோணுச்சு. எப்போ ஒன்று கட்டி பிடிச்சனோ அப்போ வந்து உங்க கூட வாழணும்னு தோணுது. எப்படி எல்லா பொண்ணுங்களும் என்ன மாதிரி ஆளுங்களை விட்டு போறீங்க? கவனிரேன் மகள் இவரு. உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நீ அழகா தெரிஞ்ச. உன்னை ரெண்டாவது டைம் பார்க்கும்போது நீ நல்லவளா தெரிஞ்ச. உன்னை மூணாவது டைம் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. உன்னை என்னைக்கு கட்டி பிடிச்சனோ அன்னிலேருந்து உங்க கூட வாழணும்னு தோணுச்சு. வந்தியா கூட சுத்தினியா கேட்டது வாங்கி கொடுத்தியா அதோட நிறுத்திக்கோ. உன்னை முதல் தடவை பார்க்கும்போது பேசணும்னு தோணுச்சு. ரெண்டாவது தடவை பார்க்கும்போது நீ அழகா தெரிஞ்ச. மூணாவது தடவை பார்க்கும்போது உன்னை பேசிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. எப்போ உன்னை மொத்தமா பார்த்தனோ உங்க கூட